2023ஆம் ஆண்டிற்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்தியாவில் சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர்கள், நடிகைகளுக்கு 1954ஆம் ஆண்டு முதல் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறந்த திரைப்பட இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஒலி வடிவமைப்பு, சிறந்த பின்னணி இசை போன்ற பல துறைகளுக்கும் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டிற்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். சிறந்த தமிழ் படம் மற்றும் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதுகளை பார்க்கிங் படம் வென்றுள்ளது. அந்த படத்தில் நடித்த MS பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார். இந்த நிலையில் பார்க்கிங் படத்தின் தயாரிப்பாளர் சினேஷ், இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் மற்றும் MS பாஸ்கர் ஆகியோர் தேசிய விருதுகளை பெற்றனர். और हिंदी फिल्म जवान में अपनी सशक्त प्रस्तुति के लिए श्री शाहरुख खान चुने गए हैं सर्वश्रेष्ठ अभिनेता. आपको प्रदान किया जा रहा है राष्ट्रीय फिल्म पुरस्कार का सम्मान. या बुरा हूं, पुण्य हूं या पाप हूं, ये खुद से पूछना, क्योंकि मैं भी. Powerhouse performance in Jawan, bringing to life a hero who battles not only enemies but inspired generations of artists, cemented his legacy as a cultural phenomena and a great master of his craft. டேய், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வழியை அடைச்சிட்டா எப்படிடா போறது? அதுக்காக புது வண்டி வெளியே நிறுத்த சொல்றேன். புது வண்டியில கொண்டாந்து ஓட்டு அடுப்புக்குள்ள நிறுத்த. Ladies and gentlemen, parking creates a tightly woven drama of escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise and generational tension. உள்ளொழுக்கு மலையாள திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை நடிகை ஊர்வசி பெற்றுக்கொண்டார். 2023ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா தில்லியில் நடைபெற்றது. உள்ளொழுக்கு மலையாள திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகையாக ஊர்வசி அறிவிக்கப்பட்டிருந்தார். அதன்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஊர்வசி தனது தேசிய விருதை பெற்றுக்கொண்டார். இவர் நடித்த உள்ளொழுக்கு திரைப்படம் சிறந்த மலையாள படமாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. और मलयालम फिल्म उल्लुरुक्कम में अपने जीवंत अभिनय से प्रभावित करने वाली सुश्री उर्वशी भी ग्रहण कर रही हैं सर्वश्रेष्ठ सहायक अभिनेत्री का पुरस्कार. Sushri Urvashi recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. और मलयालम फिल्म उल्लुरुक्कम में अपने जीवंत अभिनय से प्रभावित करने वाली सुश्री उर्वशी भी ग्रहण कर रही हैं सर्वश्रेष्ठ सहायक अभिनेत्री का पुरस्कार. Sushri Urvashi recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. வாத்தி படத்தில் பாடல்கள் அமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் GV பிரகாஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். 100 படங்களுக்கு மேல் இசையமைத்த பிறகு தற்போது தனது 2வது தேசிய விருதை அவர் பெற்றுள்ளார். இதற்கு முன்பு சூரரை போற்று படத்திற்கு தேசிய விருது பெற்றார். 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் வாத்தி பட பாடல்களுக்காக சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் GV பிரகாஷுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி அணிந்தவாறு மேடையில் தோன்றி தேசிய விருதை அவர் பெற்றுக்கொண்டார். वाती के लिए रजत कमल का पुरस्कार. The award is given for creating a soulful Vathi, the rustic Nadodi Manan and the inspiring One Life. Each composition pulsates with feeling of narrative intent, thereby elevating the film's emotional journey. हिंदी फिल्म सैम बहादुर में अपने मेकअप की कला का बखूबी प्रदर्शन करने के लिए सर्वश्रेष्ठ. நாட்டில் வாக்கு திருட்டு நடைபெறும் வரை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது என்றும் வேலையின்மை, ஊழல் தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
மத்தியில் ஆளும் பாஜக அரசுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி மத்தியில் ஆளும் பாஜக அரசுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதுடன் அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வேலையின்மை என்பது இந்தியாவில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனையாகும், மேலும் அது நேரடியாக வாக்கு திருட்டுடன் தொடர்புடையது எனவும் பதிவிட்டுள்ளார். पुलिस की लाठियों से भागने वाले ये लोग कोई आतंकवादी नहीं है। हाँ, इनके साथ जो सुलूक किया जा रहा है वो आतंकवादियों जैसा ही किया जा रहा है, पर ये लोग तो है बिहार के शिक्षित बेरोजगार युवा। राम राज्य में इन्होंने बस इतनी ही गलती कर दी कि सरकार से रोजगार मांग लिया, एम्प्लॉयमेंट मांग लिया। எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கலாமே என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் 5 மற்றும் 18 விழுக்காடாக குறைக்கும் சீர்திருத்தம் நாடு முழுவதும் திங்கட்கிழமை நடைமுறைக்கு வந்தது. இதனால் 375 பொருட்கள் மீதான வரி குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதைத்தானே தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்த அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 24ஆம் தேதி துவங்கி 9 நாட்கள் திருமலையில் ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. பிரம்மோற்சவ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வருவார்கள். ஆகையால் அதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து முடித்துள்ளது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள் பற்றி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் இவ்வாறு தெரிவித்தார். Feedback given by the pilgrims in one or two locations, some of the pilgrims had some issues with the food, annaprasadam, as well as drinking water sanitation provisions in those holding areas. This year, in order to improve upon the experience of these pilgrims, a couple of steps have been initiated. One, the holding areas have been more appropriately identified, so that only places which have access to annaprasadam, drinking water and sanitation are identified as holding places, because pilgrims would have to be held there for a few hours. Secondly, the number of pilgrims to whom we can enable darshans through these four corners is being increased a little bit this year. Most importantly, you see, the Vahana would be held in each of the locations for only around 45 minutes. Because beyond that, if we keep on increasing the holding timing, overall the Vahana Seva gets delayed for the remaining pilgrims who are sitting in the Mada streets. So we have to effect a reasonable balance between the two competing demands. Now, in these 45 minutes, whatever is the number of pilgrims to whom we can ensure entry into the Mada streets and darshanam of the Vahana Seva, that number is being adequately, appropriately assessed, and an accurate head count with the help of L&T is being carried out in the holding areas, so that we will hold only that many number of pilgrims in these holding areas as we can ensure darshanam in the Mada street subsequently. Because having held pilgrims for several hours in the holding area, if we are not able to arrange darshan for them, obviously there is a likelihood of the pilgrims getting agitated, charged and frustrated. So the appeal to the pilgrims is that the officials, security as well as vigilance and TTD officials available on the spot would be guiding the pilgrims as to what is the holding capacity available, in which holding capacity, which holding area, how many pilgrims ought to wait for darshan of the Vahana Seva. That many number of pilgrims only should be made available in those areas. Any number more than that obviously would be on Tirumala Hill, and they would be witnessing the Vahana Seva live on the display screens. Just like almost 2 crore devotees all over the world. See, ultimately, the Mada street capacity is almost 1% of the total number of pilgrims who watch the proceedings live to the different channels. So the appeal is that everybody should exercise restraint
TJD would obviously make its attempt without becoming an obstruction in whatsoever manner. We will make our attempt to ensure a hassle-free, absolutely great spiritual experience. உதகையில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அதிகளவு கூட்டத்தை காண்பிப்பதற்காக ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்களை 300 ரூபாய் வழங்கி அதிமுகவினர் அழைத்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அழைத்து வந்தவர்களுக்கு அதிமுக பிரதிநிதிகள் 300 ரூபாய் பணம் வழங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு சில பகுதிகளில் 300 ரூபாய் தருவதாக மகளிரை அழைத்து வந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் அவர்களிடம் 200 ரூபாய் வழங்கியதால் சர்ச்சை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் தமிழகம் முழுவதும் மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை படிப்படியாக பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும். K2 ஒப்பந்த பணி செய்து வரும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் நகரப்பகுதி 4 முனை சந்திப்பு அருகே உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் எதிரே விழுப்புரம் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பாமக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் கடந்த 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் மீது கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் செயல் தலைவர் பதவியை விட்டு நீக்குவதாக அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. சென்னை கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை சென்ட்ரல் கோவை இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து வரும் 28 அக்டோபர் 5, 12 ஆகிய தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. மகளிர் அனைவருக்கும் உரிமைத் தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், கழக எம்பிக்கள், தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வெளிப்பகுதி ரேஷன் அட்டைதாரர்கள் குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவித்தால் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் களையப்படும் என உணவு ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு உணவு ஆணையம் சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஆணையத்தின் தலைவர் சுரேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த உணவு வழங்கல் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நுகர்வோர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆணையத்தின் தலைவர் சுரேஷ் ராஜன், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 4 மாவட்டங்களில் நுகர்வோருக்கு ஏற்படும் பிரச்சினைகளை கலந்தாலோசித்ததாகவும் 98% பணிகளை அதிகாரிகள் நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார். உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு
98% பணிகள் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வேகமாக அதிகாரிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உணவு அமைச்சர் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கும் அனைவருக்கும் ரேஷன் கார்டு அவருடைய உரிமை என்ற அந்த அடிப்படையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கும் பணிகளில் ஈடுபட்டு 98% அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 4 மாவட்டத்தினுடைய நுகர்வோர்களை பொறுத்தமட்டில் உணவுப் பொருட்களை 98% மேல் வாங்கியிருக்கிறார்கள். அதுபோன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்களில் 90% மேல் உடனுக்குடன் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறது. 1-2 குறைகள் இருப்பதை அதையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுபோன்று தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக அதிலேயும் 98% மேல் அவருடைய இல்லங்களுக்கு சென்று உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தையும் அதிகாரிகள் முன்னின்று நிறைவேற்றியிருக்கிறார்கள். கோவையில் உள்ள சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் உட்பட 2 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல உடுமலை, ஈரோடு ஆகிய இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் சுகுணா சிக்கன் மிக பிரபலமானது. இந்த நிறுவனத்தை சுந்தரராஜன் மற்றும் சவுந்தரராஜன் சகோதரர்கள் நிர்வகித்து வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் உட்பட முக்கிய அலுவலகங்கள் கோவையில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம், பந்தய சாலை பகுதியில் சுகுணா குரூப் அலுவலகம் ஆகியவற்றில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திண்டுக்கல் முத்தனம்பட்டி BSNA பொறியியல் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் மாநில அளவிலான அடைவுத்திறன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். பின் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது RTE நிதி அதிக பங்கீடு மாநில அரசுதான் கொடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பிரதான் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். அவங்களோட பங்கீடு இருந்தால் மட்டும்தானே முழுமையாக கொடுக்க முடியும். அப்படின்னு சொல்ல பார்த்தா அரைகுறையாக கொடுத்து நிறுத்துங்கிற மாதிரி இருக்க அவர் பேசுறது. அவரை பொறுத்த வரைக்கும் RTங்கிறது ஒரு ஆக்ட். அது அந்த ஆக்ட் எதன் மூலமாக இந்த RTங்கிற ஆக்ட் வந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய வற்புறுத்தலால் ஒரு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் RT ஆக்ட். சாதாரண இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஏன் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடாதா என்பதற்காக 25% அந்த பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகள் என்று கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான். அதில் யாருமே தலையிட முடியாது. ஒரு அரசாங்கம் என்பது அதை வருஷமாக அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இவங்க பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் சொல்ல நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமாகத்தான் இது புரிந்து கொள்ள முடியும். பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய மாணவ செல்வங்களோட நலன் கருதி அந்த பணத்தை உடனடியாக அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சி பள்ளிக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜையை விருதுநகர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த MP மாணிக்கம் தாக்கூர் GST வரி குறைப்பு என்பது எந்த புரட்சியும் இல்லை, தவறை திருத்தியிருக்கிறார்கள் என கூறினார். அது அண்ணன் பழனிசாமி அண்ணன் கையில தான் இருக்கு. அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய தவறுதலால் தாவேகா என்ற கட்சி எதிர்கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களும் பழனிசாமி அவர்களும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தாவேகாவை பெரிய கட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய மிரட்டல் மோடி அமித்ஷா அவருடைய பிளாக்மெயில் பாலிடிக்ஸும் சரி, அமித்ஷா அவருடைய பயன்படுத்தி அவர்களுடைய மற்ற கட்சிகளை வளைத்து போடுவதாக இருக்கட்டும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் விவசாய நிலத்துக்குள் புகுந்ததால் விவசாய பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா மகிமண்டலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மித்தநத்தம் கிராமத்தில் விவசாயிகள்
விவசாய நிலங்களில் நெல், வேர்க்கடலை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு இருக்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர் மழையின் காரணமாக ஏரிகளில் தண்ணீர் நிரம்பி ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறி வருகின்றனர். மித்தநத்தம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் கால்வாய்கள் இல்லாததால் தற்பொழுது விவசாய நிலத்திற்குள் புகுந்து விவசாய நிலத்தில் விளைவித்திருந்த விளைபயிர்கள் அனைத்தும் நாசமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மஞ்சளார் மற்றும் சோத்துப்பாறை அணைகளின் நீர்மட்டம் பாதியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு உரிய நேரத்தில் தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் முதல் போக பாசனத்திற்கு நீர் திறக்கப்படுமா என விவசாயிகளிடமே சந்தேகம் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள மஞ்சளார் அணை மற்றும் சோத்துப்பாறை அணையின் மூலம் 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களை நேரடி பாசன வசதி பெறுகின்றது. இந்த நிலையில் மஞ்சளார் அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் அணையின் நீர்மட்டம் 38 அடியாக உள்ளது. அதேபோல் சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியில் மணையின் நீர்மட்டம் 66 அடியாக உள்ளது. தற்பொழுது மஞ்சளார் மற்றும் சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாத நிலையில் உள்ளது. மேலும் ஆண்டுதோறும் அக்டோபர் 15ஆம் தேதி 2 அணைகளிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக நீர் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு 2 அணைகளில் நீர்மட்டமும் பாதியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நேரடி பாசனத்திற்கு வரும் அக்டோபர் 15ஆம் தேதி நீர் திறக்கப்படுமா என விவசாயிகளிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மாநகர் பகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் சந்திப்பகுதியில் உள்ள ஓடை பகுதிகளை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மாநகர் பகுதிக்குள் தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல்லை சந்திப்பு பகுதியில் மதுரை சாலையில் புரொஃபஷனல் கொரியர் அருகே உள்ள ஓடை அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதுகுறித்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்த நிலையில் உடனடியாக அந்த ஓடை பகுதியை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். இந்த ஆரியாஸ் பக்கத்தில், இந்த ப்ரொபோசல் கொரியர் பக்கத்தில் ஒரு பெரிய ஓடை இருக்கிறது. அந்த ஓடையை நீங்கள் சரி செய்தால் இந்த வெள்ளத்தை தடுக்கலாம் என்று சொன்னார்கள். நம்ம ஏற்கனவே போன வெள்ளத்தில் நமக்கு கரசகுளத்தில் தமிழ்நாடுடைய முதல்வர் ஒரு 3.5 கோடி ரூபாய் ஒரு மதகை அமைத்து கொடுத்து அந்த தண்ணியை அவிசைப்பட்டிக்கு திருப்பி விட்டதனால் நகரப்பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம். இப்போது எப்படி காப்பாற்றணுமோ அது மாதிரி ஜங்ஷன் பகுதியிலே ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி நின்று மக்கள் செல்வதற்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுக்கு அதுக்கும் ஒரு 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணி நடந்து கொண்டிருக்குது. அந்த கழிவுநீர் ஓடை திருப்பூர் அருகே பேருந்து நிலையத்தில் நிற்காமல் சென்ற தனியார் பேருந்தை விரட்டி பிடித்து தடுத்த இளைஞர் மீது சரிமாறி தாக்குதல் நடத்தப்பட்டது. கோவையிலிருந்து புறப்பட்ட தனியார் டிடிஎஸ் என்ற பேருந்து கருமத்தம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றுள்ளது. இதனால் அந்த பகுதியில் ஏராளமானவர்கள் பேருந்தில் ஏற முடியாமல் பாதிக்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்து பேருந்து துரத்தி தெக்கலூர் அருகே பேருந்து மறித்து ஓட்டுநர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த இருவரும் இளைஞரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் பெரும் பேருக்கண்டிகை ஊராட்சியில் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கனிமவள நிதியில் மூலம் ரூபாய் 36 லட்சம் மதிப்பிலான 600 மீட்டர் தூரம் கொண்ட சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டதன் திறப்பு விழா நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன், கோகுலகண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கான்கிரீட் சிமெண்ட் சாலையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தின கருத்தரங்கம் நாகை தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டி லதா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது இதனை தெரிவித்தார். ஜிஎஸ்டியில வரியை குறைச்சிருக்கிறதுனால ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பெரிய தீபாவளி பரிசு அளித்திருக்கிறோம். அது நாட்டினுடைய உற்பத்தியில பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு உலகாங்கிதப்பட்டு பேசியிருக்கிறார். நான் நரேந்திர மோடியை கேட்டுக்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு ஒரு சிறு அளவு வரியை குறைச்சிருக்கிறது நல்லதுன்னு சொன்னா கூட இந்த வரி குறைப்புக்கு இவ்வளவு தூரம் பேசுற நீங்க கடந்த 11 ஆண்டு காலமா இந்த வரியை உயர்த்திய போது ஏன் உயர்த்துறீங்கிற கேள்வி அதோட சேர்ந்தே இருக்கு. உயர்த்தாதீங்க நாடாளுமன்றத்திலேயே நாடு முழுவதும் எல்லாரும் கேட்ட போது கொஞ்சம் கூட கருணை இல்லாம உயர்த்துறீங்க. கடந்த ஒரு ஆண்டுல மட்டும்
ஜிஎஸ்டி மூலம் மத்திய சர்க்காருக்கு 22 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கு. தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர்கள் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் தலைவர் வாங்கிலி சுப்பிரமணி வீடு, அலுவலகம், நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழ்நாடு கோழிப்பண்ணை கூட்டமைப்பு மற்றும் மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவராக இருப்பவர் வாங்கிலி சுப்பிரமணி. இவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிலி என்ற பெயரில் கோழி முட்டை உற்பத்தி, கோழி குஞ்சு பொரிக்கும் நிறுவனம் நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்றுமதி செய்யவும் நாமக்கல் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களில் அதிக அளவில் கோழி முட்டைகளை உற்பத்தி செய்யவும் அதற்கான மருந்துகளை வாங்கி மார்க்கெட் செய்யவும் பணிகளை செய்து வந்தார். இதற்கிடையில் நாமக்கல்லில் கோழி பண்ணை சங்கத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் புதியதாக முட்டை கோழி மார்க்கெட்டிங் சொசைட்டி என்ற சங்கத்தை ஆரம்பித்து அது தலைவராக தற்பொழுது இருந்து வருகிறார். இந்த தொழிலில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக இருந்த புகாரை அடுத்து இன்று அவரது வீடுகளில், அலுவலகங்களில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக பிரதான சாலையில் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நேரடியாக தினக்கூலி வழங்கிட வேண்டும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்பொழுது வலியுறுத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே 2 நாள் பெய்த தொடர் மழையில் நடவு செய்த பயிர்கள் சேதமடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா நாகக்குடி, மருத்துவக்குடி, அண்டக்குடி சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயிகள் பல்லாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்து வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பு பாபநாசம் தாலுகா பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் வேர்கள் அழுகி ஏராளமான அளவில் நாசமடைந்தது. இந்நிலையில் ஏராளமான நடவு பயிர்கள் நாசமடைந்ததால் விவசாயிகள் மீண்டும் நடவு செய்த பயிரின் அருகிலேயே புதிதாக பயிர்களை நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 18,000 ரூபாய் வரை செலவு செய்து நடவு செய்த பயிர்கள் நாசமடைந்ததால் மீண்டும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வருவதாக தெரிவித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே கூண்டுக்குள் புகுந்து வெளிநாட்டு பறவையை கொன்ற 3.5 அடி நீள நல்ல பாம்பை பாம்பு ஆர்வலர் ஸ்னேக் பாபு பாதுகாப்பாக பிடித்து வனப்பகுதியில் விட்டார். திருப்பரங்குன்றம் பாம்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் மற்றும் குருவிகளை தனது வீட்டு மொட்டை மாடியில் கூண்டமைத்து வளர்த்து வருகிறார். இந்நிலையில் காலை பறவைகளுக்கு உணவளிப்பதற்காக சென்ற ராஜன் பறவை ஒன்று இறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மற்ற பறவைகளும் பயந்த நிலையில் இருப்பதைக் கண்டு உள்ளே பார்த்தபோது பாம்பு உள்ளே இருப்பதை பார்த்து விலங்கு நல ஆர்வலரான ஸ்னேக் பாபுவை தொடர்பு கொண்டார். அங்கு சென்ற ஸ்னேக் பாபு 3.5 அடி நீள நல்ல பாம்பை பிடித்து மதுரை, நாமக்கல்லை, புதுக்கோட்டை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பத்திரமாக விடுவித்தார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் அருகே கொட்டப்பட்ட குப்பைக்கு அதிகாலை மர்ம நபர்கள் தீ வைத்தனர். இதனால் எழுந்த அடர்ந்த புகை காரணமாக அப்பகுதியில் செல்வோர் சுவாச கோளாறால் அவதியடைந்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் அருகே கொட்டப்பட்டிருந்த குப்பை திடீரென தீ மற்றும் புகை எழுந்தது. இதன் காரணமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த நோயாளிகள், உடனிருந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அதிகாலையில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி 4,900 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட பெண், ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். காரைக்குடி அருகே பள்ளத்தூர், புதுவயல் பகுதிகளில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு சில நபர்கள் மூலம் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வருவதாக காரைக்குடி காவல்துறை ஏஎஸ்பி அனிஷ் புனியாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் இரவு முழுவதும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அச்சுக்காடு பகுதியிலிருந்து அதிவேகமாக வந்த ஆம்னி வேனை நிறுத்தி சோதனை செய்து கடத்தி வந்த 300 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து ஓட்டுநர் நாகராஜை கைது செய்து ஆம்னி வேனை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று காரைக்குடி ஹவுசிங் போர்டு பகுதியில் பெண் ஆட்டோ ஓட்டுநர் கடத்தி வந்த 300 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து ஆட்டோ ஓட்டுநர் ரேவதியை கைது செய்தனர். பாளையார்கோவில் பகுதியில் ஆம்னி வேனில் கடத்தி வந்த 300 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து செல்லப்பாண்டி என்பவனை கைது செய்தனர். அதேபோல் பள்ளத்தூர்
பகுதியில் கொரியர் வாகனத்தில் சுமார் 4000 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வந்த மதுரையை சேர்ந்த சந்தோஷ் என்பவனை கைது செய்து ரேஷன் அரிசி மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முதல் முறையாக 1 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது. திருப்பரங்குன்றம் கோவில் கண்காணிப்பாளர் முன்னிலையில் திருப்பரங்குன்றம் பக்தர்கள், பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள், பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழியர்கள் இந்த உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 1,05,1654 ரூபாய் ரொக்கமாகவும் 201 கிராம் தங்கமும் 3 கிலோ 92 கிராம் வெள்ளியும் உண்டியல் மூலம் கிடைக்கப்பெற்றது. கடந்த 60 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த கிராமத்தின் பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர்களிடமிருந்து மீட்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருஷநாடு அருகே உள்ள கோவில்பாறை கிராம விவசாயிகள் கடந்த 60 ஆண்டுகளாக பொதுப்பாதையை பயன்படுத்தி தங்களது தோட்டத்திற்கு சென்று விவசாயம் மேற்கொண்டு வந்தனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அதே கிராமத்தை சேர்ந்த தனிநபர்கள் பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயிகளை அந்த பாதையை பயன்படுத்த விடாமல் தடுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது தோட்டத்தில் இருந்து விளைபொருட்களை எடுத்து வர முடியாமல் தவித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனை தட்டி கேட்ட விவசாயிகளுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் மனு கொடுத்துள்ளனர்.